ஒரு கண்ணாடி வியாபாரிப்பா. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ட்ரீம்லயே இருப்பார். அதான் கனவு காண்பார். நம்ம இந்த கண்ணாடி வியாபாரம் பண்ணி கையில ரூபா வரும், பெரியவனாவோம், பணக்காரனாவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு. இந்த மாதிரி சிலர் இருக்காங்க. அது மாதிரி இவனுக்கும் அந்த மாதிரி கற்பனையில அதில் சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிறாங்க. க க பணக்காரனாவோம், ஆடு, மாடு, நிலங்கள், பங்களா வச்சுருப்போம். நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க இத்தனை பேர் இருப்பாங்க. வீட்டில் எங்கே பார்த்தாலும் பணம், நகை எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது அந்த ஊரில் ஒரு ஜமீன்தாருடைய மகள் ரொம்ப அழகாக இருப்பாள். அவங்ககிட்ட போய் பாத்திரம் விற்க, கண்ணாடி ஜாமானை விற்க செய்ய இருப்பான். அந்த பொண்ணு நல்லா இயற்கையாக பேசுவாள். உடனே இவனுடைய கற்பனை வந்து அவன் நம்மளை காதலிக்கிறா, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணும் அப்படி. இதெல்லாம் மனக்கோட்டை அவனுடைய இது, மனக்கோட்டையில் கற்பனையில் அதை நினச்சிட்டே இருப்பான். ஜமீன்தாருடைய பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கும்போது பெண்களாக இருப்பான், நிறைய வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இது அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவனுக்கு ஆசை. அதிகாரம் பண்ணாலே ஒரு பெரிய பதவின்னு நினச்சிட்ருக்கான். அந்த மாதிரி அதிகாரம் பண்ணி ஜமீன்தார் மகளை கொடுமைப்படுத்துவான். கொடுமைப்படுத்தினா ஒரு சமயம் ஜமீன்தாருடைய மகளை கோபத்தில் எத்தணும்னு சொல்லி எத்திடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உண்மையிலே தூங்குறதுலேயே எத்தி விட்டுருவான். பார்த்தா அவனுக்கு முன்னாடி விற்கிற கண்ணாடி ஜாமான் ஒரு கூடையில் இருக்கும், பூரா நுறங்கி போயிடும். அப்போ தான் அந்த கற்பனையில் அந்த இருந்த கண்ணாடி சாமான் போகும், காசு கையில் இல்லை. இதுலேயே இந்த மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது, கிடையிலன்னா வருத்தப்படுவோம்ல. அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. இதே மாதிரி நான் போச்சு. ஜமீன்தார் மகளை கட்டணும்னு கற்பனை, அதுக்கு இதுக்கு எட்டாதது. இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஆசைப்படக்கூடாது, கற்பனை பண்ணக்கூடாது. ஒன்றுமே இல்லாமல் நம்மளாக ஒன்று கற்பனை பண்ணிக்கிறது சாத்தியமாகாது. இன்றைக்கி என்ன இதோ அதுதான் நம்ம நம்பணும். நாளைக்கு எப்படி இருப்போம், அதுவும் பெருமையாக சர்வாதிகாரமாக இருப்போம், எல்லாரையும் அதட்டுவோம், அதிகாரம் பண்ணுவோங்கிற நினைப்பெல்லாம் தப்பானது. நல்ல இதாக நினச்சா கூட ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கும். இந்த எதிர்மறை இது வந்து நடக்காட்டி, அந்த ஆசையில் ஒன்று நடக்கலைன்னா நம்மளே தான் அதை அழுதுகிட்ருப்போம். அதனால் ஓரளவுக்கு ஆசையோடு தான், அதுக்கு மனக்கோட்டை கட்டுறது நல்லது தான். அது ஒரு வகையில் நம்ம தூண்டுதல் வரும், வேலை செய்வோம். ஆனால் இவரும் அப்படி வேலை செய்யல, கற்பனையிலேயே இது பண்ணிட்டு போகணும்னு தான் இந்த காலை எத்துவேன். அது குசும் இல்லையா? ஒரு ஜமீன்தார் மகளை கட்டிட்டு நம்ம அடிப்போம், கால்னால் எத்துவோன்னா அது எத்தவும் அந்த இப்போ கண்ணாடி ஜாமானை விற்க வேண்டிய பரப்புறம் உடஞ்சி போச்சு. அதனால் நடக்க வேண்டிய கற்பனை வேணால் வச்சுக்கலாம், அவ்வளோதான் இந்த கதை. எதையும் ஆசைப்படக்கூடாது. ஓவராக நமக்கு எட்ட முடியாத, செய்ய முடியாத செய்வோன்னு சொல்லி கற்பனையில் நினைக்கிறது ஈஸி தான், அது நடைமுறையில் வர்றது சாத்தியம் இல்லை. தேவையான கற்பனை இருக்கலாம். பார்த்து எல்லோரும் நம்ம என்ன செய்யணும், எளிமையான வாழ்க்கையை தான் நினைக்கணும்.